குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணை மாறியே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணை மாறியே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எங்களை தேர்ந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்திய பாதையில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுவார்கள் கணிதரும் ஆட்சி கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் தந்தையை சுற்றிலும் ஒளிவுள்ள கண்களை போல் இருப்பார்கள். ஏதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இன்னொரு விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த வசனத்தில் சங்கீதத்தில் முடிக்கும் போது நீ பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவர்களுக்குள்ளாக சமாதானத்தையும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஆண்டவருக்கு பயப்படுவதை சத்தியத்தில் நடக்கிற மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். சொன்னாமே பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவர்களுக்குள்ளாக சமாதானத்தை காண்பார். உன் வீடு தேவனால் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். இது கர்த்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 12ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய சத்தியத்திலே கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் அது அவனை பாதுகாக்கிறது, வீட்டை பாதுகாக்கிறது, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு பாதுகாக்கிறார். 112ஆம் சங்கீதம் சொல்கிறது. 128 112 வாசிக்கிறோம். அவருடைய தேவன் தம்முடைய கிருபையினால் மூடி பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பரிசுத்த சத்தியத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, தேவன் சொல்லியிருக்கிற ஆலோசனைகளை கவனித்து இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையை தவிர்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடு நிலைநிற்கும். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய வீடு நிலைத்து நிற்கும். ஆண்டவர் சொல்லும் போது நீதியில தேவனுக்கு பயந்து நீதியில நடக்கிற மனிதர்களுடைய வீடு நிலைத்து நிற்கும். வீடுங்கிறது வெறும் கட்டடத்தை மாத்திரம் குறிக்கல, அது கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் சொல்றார். வீடுங்கிறது வெறும் கட்டடம் அல்ல, கட்டடத்துக்குள்ள குடியிருக்கிற மனிதர்கள். சொல்லாமே அவருடைய சந்ததி, அவருடைய சரீர சுகம், பிள்ளைகளுடைய நலம் எல்லாம் கிருபை சேர்ந்ததான் வீடு. வீடுனா ஒரு கட்டடம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சரீரத்தை கூட ஆண்டவர் தேவாலயம் சொல்றார். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் தங்குகிற ஆலயம் சொல்றார். ஒரு வீடு என்று சொல்லும் போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த வீடும் அந்த சந்ததிகளும் நிலைத்து நிற்கும். பைபிள் சொல்கிறது,
நீதிமான்களுடைய வீடு நிலைத்து நிற்கும். சத்தமா சொல்லுவோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வார்த்தை. நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இது ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கு. சொல்லுங்க ஆமென். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய வாக்கியம். நீதிமான் குடியிருக்கிற அந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லாமே எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் தேவனே சொல்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். God blesses the righteous man. அப்ப தேவனாகிய கர்த்தர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை பிரியமைத்து ஆசீர்வதிக்கிறார். இது விசுவாசம் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுவது. அங்கிட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்காது அவசியம் தான். அவசியம் பண்ணக்கூடாது ஜெபத்தை. பயபக்தியோட பாருங்க. சோதம் சின்ன பயிற்சி, பெரிய அவசரத்தா போங்க. சரி, ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்படாமல் இருக்கும். சொல்லாமே நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் பெருகி கொண்டே போவார். அவரை பாதுகாத்து விருத்தியடை செய்வார். சொல்லப்பட்டிருக்கு யோபு என்கிற பரிசுத்தவான். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருக்கிறார். சொல்லாமே ஒரு நீதிமான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொன்னா ஒரு அடையாளம் இருக்கிறது. அவன் தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகிறவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவன் உத்தமனாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். அவனை ஆசீர்வதித்தார், விருத்தியாக்கினார், வேலையடைத்து பாதுகாத்தார். இதுதான் நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்காக கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. பரிசுத்த யோபு சொல்கிறார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருந்தது. எப்படி இருந்தது? பைபிள் படிக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரகசிய செயல் யாருக்கும் தெரியாது. கோழி குஞ்சுகளை முட்டைகளை மூடி உட்கார்ந்து பாதுகாக்கிறது போல அவருக்கு செய்து கொண்டிருப்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, யோபுக்கே தெரியாது, பிள்ளைகளுக்கே தெரியாது. ஆனா சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவனை தொடவே முடியல. யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எதையும் கையை நீட்டி தொட முடியல. விசுவாசத்துக்கு ஒரு கெடுதல் கூட செய்ய முடியல. யோபுவையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கையை நீட்டி தொட முடியல. ஏன்னா ஆண்டவர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொண்டார். தாய் பறவை கோழி குச்சி அக்கறையாவே காக்கா வருது, ஒரு கருது வருது, ஒரு பாம்பு வருது, நாய் வருதுன்னா அந்த குஞ்சு தெரியாத கோழிக்கு தெரியும். சீறி போய் அதை அடிக்கும். சீறி போய் ஒரு நாய் கருத்து ஒரு காகத்தை எதிர்த்து அடிக்கும். குஞ்சுகளுக்கு தெரியாது, அதான் கோழிக்கு தெரியும். கர்த்தருடைய வேதம் யோபுக்கு தெரியாது தன்னை ஆண்டவர் பாதுகாப்பு. அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. 7000 ஆண்டு 3000 ஒட்டகம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அதையெல்லாம் சொல்லுகிறான். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. என்ன இருந்தது? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார், நம்பிக்கையா இருக்கிறார், உதனமா இருக்கிறார். ஆகவே அவர் உன்னை சூழ்ந்து மூடி உன்னை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உன் நிழலா இருக்கிறார். காலையிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், குடும்பமா ஜெபம் பண்ணுகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம். தேவன் முதலும் ஆண்டவரே பின்னாடியே தேவனே போகிறோம். யோபுவை அனுபவித்து சொல்கிறான், கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. அடுத்து சொல்றான், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, சர்வ வல்லவர் என்ன வல்லவரா? சர்வ அல்மைட்டி காட், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். வசனத்தை வாசிப்போமா? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண் வயல்களில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ சீர்
இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எத்தனை கவனிக்க சொல்லுங்க. நெய்யினால யாராவது நெய் மாதம் கழுவுறாங்க இருக்கீங்கன்னா பேசரிக்கு போறதே நெய் வாங்க முடியல நமக்கு. நான் யோகு சொல்றேன், அவர் கோடி சொல்றேன், 3000 மொத்தம் 7000 ஆண்டு கழுதை திரளான பணிவிடைக்காரர், சொல்லி முடியாத செல்வம், சொல்லாமே திரளான வேலைக்காரர், சொல்லி முடியாத ஐஸ்வர்யம். அவன் சொல்லுகிறான் யோகு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க, தயவு செய்து புரிந்து சொல்லாமே. எங்க இருந்து யோகு ஆரம்பிக்கிறான்? தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருந்து தேவனுடைய ரகசிய செயல், அதுதான் விசுவாசியுடைய பாக்கியம். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றி மனுஷனுடைய பலன் எது தெரியுமா? என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். குஞ்சுக்கு தெரியாது, கோழி குஞ்சுக்கு தெரியாது என்ன ஆபத்து இருக்குன்னு. ஆனா அந்த கோழி அக்கறையோடு இருக்கும், யாரும் முதலும் இந்த கோழி அக்கறையோடு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோகுவுக்கு தெரியாது, ஆனா யோகுவை பாதுகாத்துக் கொண்டே கர்த்தர். அதனால யோகு சொல்லுகிறான், அது வெளியே ஊழியர்கள் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருந்தது. ஆமென். அங்கிருந்து தொடங்குகிறார். தேவனுடைய பாதுகாக்கிற அந்த மேகம் என்னை மூடி இருந்தது, என் வீட்டை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை மூடி இருந்தது. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். சர்வ வல்லவர் அல்மைட்டியும் என்னோடு இருந்தார். சர்வ வல்லவர் என் பிள்ளைகளும் என்னோடு இருந்தார். என் பாதங்களை நான் நெய்யில கழுவினேன். கண் மலையிலிருந்து எண்ணெய் எனக்கு ஓடி இருந்தது. சொல்லாமே யோகுவை கர்த்தர் சொல்லி முடியாம ஆசீர்வதித்து வைத்தார். ஆனால் யோகு செய்த காரியம் வேறு சொல்றது. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாய். பொல்லாப்புன்னு தோன்றது இது எனக்கு வேண்டாம், தப்பான பணம் எனக்கு வேண்டாம், ஒரு பெண்ணை தப்பான பார்க்கிற பார்வை எனக்கு வேண்டாம். யோகு அதையும் சொல்லுகிறான். யோகு அதையும் சொல்லுகிறான். தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுக்கு பயந்து உத்தம வழியில் நடக்கிறான். அவன் பாதுகாக்கிற வேலையை, பணி பெருகப்படுற வேலையை, சுகமாய் வாழ வைக்கிற வேலையை எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சொல்லாமே சொல்லுகிறது. ஆகவேதான் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மகிமை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் இருக்கணும். விசுவாசிக்கு மாசத்துக்கு தேவனுக்கு பயந்து எந்த மாசம் ஒரு ஜெபம் இருக்கணும். சில நேரங்கள் வசதி கூடிச்சுன்னா நமக்கு ஜெபம் போயிடும். வசதி கூடி பிள்ளைகள் நல்ல பணம் வந்து நல்ல வேலை சம்பளம் நல்ல எடுத்து போயிட்டாங்கன்னா ஜெபம் போயிடும், சர்ச்சுக்கு போயிடும், ஆராதனை போயிடும், பாட்டு புத்தகம் பைபிள்லாம் இங்கே காணாம போயிடும். 5000 ரூபாய் செல்போன் 30,000 ரூபாய் செல்போன் ஆமாதான், ஆப்பிள் ஆமாதான். சாப்பிட ஆப்பிள் சொல்லுங்க, கை வச்சு நோண்ட ஆப்பிள் சொல்லுங்க. ஜெபம்லாம் காணாம போயிடும், குடும்ப ஜெபம் காணாம போயிடும். சொல்லுங்க ஆமென். ஆனால் அது பைபிள்ல கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் தாவீது. ஆடு மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். வனாந்தரத்துல மேய்க்கணும், வெயில்ல மேய்க்கணும். வெயில்ல ஆடு மேய்க்கணும். ஆடுகளும் போகும், அதுக்கு பின்னாடியே அவன் போகும். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது. ராத்திரி போல அதை பாதுகாக்கணும். வெயில் தண்ணி போயிட்டே இருக்கணும், ஆட்டுக்கு எங்க சாப்பாடு அடையணும். ஆனால் அந்த துயரத்தின் நடுவில் அவன் தேவனை நேசிக்கிறவனா இருந்தான். ஆண்டுகளுக்கு பின்னாடி நடந்தாலும் ரொம்ப கஷ்டம், முள்ளு கல்லு வெயில் நடந்துட்டே இருக்கும். அவன் துயரத்தின் நடுவில் அவன் தேவனை நேசித்து அவரை நம்பி அவருக்கு பாடல் பாடி ஜெபம் பண்ணுறதா இருந்தான் தாவீது. சொல்லலாமே. அவர் தேவனை நேசிக்கிறான், ஜெபிக்கிறான், சங்கீதங்களை பாடுகிறான், கிண்ணம் மீட்டுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறான். துன்பத்தின் நடுவில் இப்ப ஆண்டவருடைய கண்ணை அவனை பார்த்து இங்கே நமக்கு தேவை. கடவுள் ஆண்டுகளை பின்னே தெரிந்த என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். கடவுள் ஆண்டுகளில் பின்னே தெரிந்த என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவனை கூட்டிக் கொண்டு வந்தேன். கூட்டிக் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாயிரும் நிற்கிறான். ராஜாவாயிரும் சில ஜனங்களுக்கு ராஜாவாயிரும். எல்லா தேசத்துடைய ராஜாக்களும் அவனுக்கு கற்பம் கட்டினார். தாவீதை போற இடத்துலதான் கர்த்தர் காப்பாற்றினார். அவர் மகா புத்திமானாய் நடந்தார். அவர் செய்வதெல்லாம் வாய்த்தது. தேவன் ஆராதனை செய்கிறார். முழு இதயத்தோடு சுமார் 150 சங்கீதங்கள் பைபிள் எல்லாமே முழு இதயத்தோடு குறிப்பேன். பைபிளை படித்துவார்.
இன்னைக்கு ஆட்கள் எழுதணும் ரொம்ப வேதனையா ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறோம் இன்னொரு தடவை மணியை பார்த்து பால்காரங்களா மணிகாரன் பள்ளி ஓடுதா நாய் ஓடுதா ஒரு மனமான ஜெபத்தை மக்கள் மறந்துட்டார். ஆயிரம் கேட்கலாம் செல்வலேலியா 180 சரீரத்தில் கவனினா முழு இதயத்தோடு துதிப்பேன். கையில் வந்துட்டே சொன்னாங்க முழு இதயத்தோடு துதிப்பேன். என் ராஜாவை என் தேவனை என்று கீர்த்தனம் பண்ணுறேன் சொன்னாமே. ஏக சத்தியம் முக்கியமானதுன்னா தாவீது ராஜாவா இருந்தார். சுற்றி இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் கப்பம் எடுத்துக்கிறார்கள். வெள்ளியை கொண்டு குவிச்சிருக்கு. ஆனால் இந்த தாவீது கெஞ்சுகிறான் தேவனிடத்தை இந்த அடியாமை வீட்டை ஆசீர்வதினாங்க சொல்லாமே. கர்த்தருடைய பிள்ளையை குறித்து ஆசீர்வாதம்னா வெறும் வீடு வெறும் நகை வெறும் கால் வெறும் பணம் இல்லை. அது நிறைய பேர் நினைக்கிறான். கொஞ்சம் நிறைய பணம் நல்ல வீடு நல்ல வசதி கை நிறைய நிறுவனத்துக்கு படிச்சு இது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது தாவீது சொல்றாங்க. ராஜாவானவர் கெஞ்சினார் இந்த அடியாமை என் வீட்டை ஆசீர்வதி என்ன பிரியவை ஆடு மேய்களை தூக்கி கொண்டு ராஜாவாக வைத்து அரண்மனையில் உட்கார்ந்து ஒரு குறையும் இல்லை. அடியானாய் என்று பிரியவை கெஞ்சுகிறார். ஆகவேதான் தாவீது கர்த்தர் சொன்னார், நான் அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் சொல்லாமே. என் இருதயத்துக்கு ஏற்ற ராசன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். என் இருதயத்துக்கு ஏற்ற ராசன் எனக்கு பிரியமானதை செய்வான். சொல்லுவான் எனக்கு பிரியமானது என்னோ அதை செய்வான். தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பான். எல்லாம் வந்ததுக்கு பிறகு எந்த பிரிவு ஜெபம் பண்ணணும் அதான் முக்கியம். இன்னைக்கு மக்கள் அப்படி மாறி எல்லாம் குறிச்சு ஜெபம் பயந்து கோயிலுக்கு போக வேண்டாம், பைபிள் வேண்டாம், பாட்டு வேண்டாம். இந்த அற்ப காரியத்துக்காக நம்ம தேவனிடத்துல வரவே இல்லை சொல்லாமே. இந்த அற்ப காரியத்துக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல பாகத்துல வரல. அந்த தாவீது சொல்லுகிற ஜெபம் முக்கியமான ஜெபம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28, 29 வார்த்தையை வாசிங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு, தேவரீர் உம்முடைய அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை, இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர், கர்த்தராகிய ஆண்டவரான தேவரீர் அதை சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இருந்தார். ஆமென். இது நீங்க வீட்டில் போய் ஆராய்ந்து விசுவாசிக்கிற ஒரு ஆழமான ஜெபம். அரண்மனை இருக்கிறான், வெளியின் பூர்ணமண்டல இருக்கு, படைகள் இருக்கிறார்கள், ஒரு குறையுமே அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிற தாவீது கெஞ்சி ஜெபிக்கிறார் சொல்லலாமே. அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் தப்பம் கேட்கிறார்கள், நல்ல வல்லமையான ராஜாவா இருக்கிறார். அவர் கெஞ்சி ஜெபிக்கிறார். அவரு 2 காரியத்தை முக்கியப்படுத்துகிறார். என்றென்றைக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லலாமே. என்றென்றைக்கும். அதனாலதான் தாவீது கிருபை தாசன் அவனுக்கு ஒரு விளக்கு எரியும், அவனை நேசிக்கிறவர் அவனுக்காக ஒரு விளக்கு எப்போது எரியோடு சொல்லாமே. அவன் பிள்ளைகளை நல்லா படித்தவர்களுக்கு தெரியும், தள்ள மாட்டேன் அடித்து அவர்களை என்னிடத்தில் இருந்து கொள்வேன். அதனால தாவீதுக்கு என்னால ஒரு விளக்கு, தாவீதுக்கு அவன் என்னை நேசிக்கிறவன் சொல்லாமே. அவன் என்னை நேசிக்கிறவன், என்னை விரும்புகிறவன், என்னை முக்கியப்படுத்துகிறவன். அதான் தாவீது சொல்றார். அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறவன், பெரிய அரண்மனையில் உட்கார்ந்து இந்த ஜெபத்தை ஏற்கிறான். கெஞ்சி உங்களுடைய அடியானுடைய வீடு வசனத்தை முதலில் வாசிப்போம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு, தேவரீர் உம்முடைய அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை, இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு, இப்போதும் உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர், கர்த்தராகிய ஆண்டவரான தேவரீர், அதை சொல்லி அதை சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய
ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லாமே தேவனுடைய என்ன கேட்கிறேன் டெம்பரரியா கேட்கிறேன் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்போது இருக்கணும் ஆண்டவரே என்றைக்கும் என்றைக்கும் ஆசீர்வதியும் இந்த ஊரில் 35 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் எத்தனையோ பேர் வீட்டை கட்டி குடியிருக்க முடியாத பாக்கியத்துல போனவர்கள் எத்தனையோ பேர் என்னால் கண்ணால பார்த்துருக்கேன். வீட்டை கட்டி கடனால தேவையினால சொந்தக்கார வழக்கு போட்டு எத்தனையோ பேர் வீட்டை கட்டி குடியிருக்க முடியாம போனவர்கள் எத்தனை பேர் சொந்த கண்ணால எத்தனை பேர் பார்க்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தை சொல்கிறது நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிப்பீர்கள். எத்தனை வருஷம் வீட்டிலே வருகிற ஒரு மருமகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை வருஷம் சொல்லுவார் தேவன் தனியானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி மனைவியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆழமான வார்த்தை. குழந்தை இல்லாதவர்களுடைய சொத்தை யார் எடுத்துக்கலாம்? போட்டியில் எடுத்துக்கலாம். குழந்தை இல்லாத சொத்தை அந்த பொண்ணு சொல்றதா எடுத்துக்கிறதா மாப்பிள்ளை சொல்றதா எடுத்துக்கிறதா பிளான் பண்ணி அந்த பைபிள் ஆண்டவர் சொல்றாரு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி என்ன செய்யலாம்? ஒண்ணுமில்லாதவன் பிரியம் வைத்து அவன் தேவனை நோக்கும் போது ஒண்ணுமில்லாதவன் இறக்க வச்சு வீடு வாசல்களை ஏற்படுத்தி சொன்னான். அடுத்து மறுபடியே என் சந்ததியுமே நாம சொத்தை நீ எடுத்துக்கிறதா நான் எடுத்துக்கிறான்னு சந்தோம் பிளான்ல எடுத்துக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனைவியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். சொல்லாமே அவருக்கு சந்ததிகள் ஒருவேளை குழந்தை இல்லாததா இருக்கா இந்த வார்த்தையை நம்பி சொல்லணும். குழந்தை இல்லாதவரா இல்ல இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பி இதை எனக்கு நிறைவேற்றி காக்காண்டவே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். சொல்லாமே அவளை வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். அவளை மனிதம் பண்ணுகிறார். மனுஷன் என்ன செய்யறார்? உனக்கு ஒண்ணு கிடையாது, உனக்கு ஆக முடியுது, பங்கு போட்டுக்கிறோமா? ஆனா கடவுள் என்ன செய்யறாரு? அவருக்கு சந்ததியை கொடுத்து நல்லா இருக்கு வீட்டில குடியிரு சொல்லுவாங்க. அவளை வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். ஒரு கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். தெய்வ சொல்லுகிறது கர்த்தர் நிறைய வார்த்தைகளை பைபிள்ல வரிசையாக சொல்லி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில மகிமுள்ள வார்த்தை இந்த நாள்ல நம்ம கவனித்த பரிசுத்த வார்த்தை. இந்த வீட்டுல ஜெபம் சொல்லுங்க. ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. ஜெபத்தை நீங்கள் முக்கியப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்துல அதினரின் காலத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். யோபுக்கு ஆண்டவர் செய்த அதே அற்புதம். கர்த்தருக்கு பயந்து நடங்க, பொருளாப்புக்கு விலகுங்க. தேவனுக்கு பயந்து பொருளாப்புக்கு விலகி ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதர்கள் மேல அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், பாதுகாக்கிறார், வெற்றி அடைய செய்கிறார். கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதித்து அதை வேரூன்றி செழிக்க செய்கிறார். ஸ்தோத்திரம். எழுதி நின்று ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவர், ஒரு கிருபை உள்ளவர். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, நீதிய சாந்தம் உள்ளவரே, தயவு உள்ளவரே, பரலோகத்தின் ஆண்டவரே, அவரிடத்துல அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். அவரிடத்துல அவனுக்கு சுகமானி வருது. அவரிடத்துலதான் ஆரோக்கியம், சுகம், பலன், தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்யம், பாதுகாப்பு எல்லாம் அவரிடத்துல தான் வருது. நன்றி ஆண்டவரே. முழு மனதோடு அவரிடத்துல தான் எல்லாம் வருது. அவரிடத்துல தான் எல்லாமே வருது.
மனதுருக்கம் உடையவரே, உயிருள்ள நாளெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே. Glory to God. உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே மகிமையெல்லாம் Glory to God. உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் கூட ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். நாங்கள் கூட ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிளாவிடத்தில் இறங்கி வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் ஒருவனும் உன்னை தானே பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த பரிசுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாள்ல உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சி, ஆண்டவரே உடைய ஜெபம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய விருப்பம், வேண்டுதல் எல்லாவற்றை தேவனாகி கர்த்தர் கவனித்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பூமியில உயிருள்ள நாளெல்லாம் சுகத்தோடு, சமாதானத்தோடு, தேவ ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆத்தும சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழலாம். நல்ல இல்லத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக பாதத்திலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ துதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதி, சந்ததிகளை ஆசீர்வதி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பாதத்திலே என்றென்றும் நிலைத்திருக்கும். தாவீது கனியோடு ஜெபம் பண்ணது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதித்தவரும் பரிசுத்த வார்த்தையின் வீடு நிலைத்து நின்று ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கும். தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒலிவ மரங்களாக பணியை பெருகட்டும். தாவே சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசு, தேவ கிருபை தங்கும்படியா சபையாக ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதி. அப்படியே இந்த ஆசீர்வாதம்
இந்த வீட்டின் பிள்ளைகள் தங்குவதா மகிழ்ச்சியை ஆசீர்வதித்து மதங்களை தாழ்த்துவான் எல்லா துணிகான மகிழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறோம். இதை தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல துவா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.